அத்தை, சொல்லுமா. நீங்க என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல? அம்மா வீட்ல இதை விட்டுட்டு வந்துட்டீங்க. நீங்க அங்க போனப்போ இதை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சீப்பா இருந்தாலும் நம்ம பொருளை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் இல்ல? நீங்க தான் மறந்துட்டு வந்துட்டீங்க. நானும் அப்படியே விட்டுற முடியுமா? அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. எந்தா மோளே, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன வேற எப்படிமா பேச சொல்ற? அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? அவங்க சொன்னா நீ ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிடுவியா? என்ன சொன்னாங்க அவங்க? நீ உண்மையை சொன்னா என்ன அந்த வீட்ல வாழ விட மாட்டேன்னு உன்னை மிரட்டினாங்களா? ஐயோ, அவங்க അങ്ങനെയൊന്നും ആരും പറഞ്ഞില്ല. அப்புறம் எதுக்காக நீ ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொன்ன? அத சொல்லு. சாரி மோளே, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல என்னால வேற என்ன பண்ண முடியும்? நீ நினைக்கிற மாதிரி அவங்க வந்து என்ன மிரட்டி இருந்தாங்கன்னா நான் பயந்திருக்க மாட்டேன். இமோஷனலான விஷயம், அதுக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும். உன் மாமியார் இங்க வந்திருந்தாங்க. இந்த கடவுளுக்கு எங்க குடும்பத்து மேல அப்படி என்ன கோவம் தெரியல. நான் படபடன்னு பேசுவேனே தவிர நான் என்ன கெட்டவளா? சொல்லுங்க சம்பந்தி, நான் என்ன கெட்டவளா? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? അങ്ങനെയെല്ലാം ഒന്നും ഇല്ല. அப்புறம் ஏன் இந்த கடவுள் எங்க குடும்பத்தை அப்படி சோதிக்கிறாரு? நான் என்ன பாவம் பண்ண? அப்படி ஏதாவது பாவம் பண்ணிருந்தா அதுக்கு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதானே? ஒன்னும் தெரியாத பச்சை மண்ணுங்க என் பிள்ளைங்களை போட்டு ஏன் இந்த பாடுபடுத்தணும்? இத பாருங்க சம்பந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை ஏற்கனவே இப்போவும் அப்போவோன்னு இருக்கு. ஐயோ, ஏன் சம்பந்தி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா தான் சொல்றேன் சம்பந்தி. ஏற்கனவே மாப்பிள்ளைய வீட்டை விட்டு துரத்திட்டோம். இப்பவே சுகன்யா எங்க வீட்டுல வாழ வெட்டி கணக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கா. என் பசங்க மேல யார் கண்ணு பட்டுதோ தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இந்த பாருங்க சம்பந்தி, எனக்கு தெரியும் ஈஸ்வர் ஒரு கேவலமான மனுஷன்தான். அவன் மனுஷனே இல்ல. இருந்தாலும் ஏன் மாப்பிள்ளை இல்லையா? ஈஸ்வர் தான் இந்த ஆக்சிடென்ட்ட பண்ணான்னு பிரியாவும் அர்ஜுனும் சொல்றாங்க. அவன் தான் பண்ணான்னு இன்னும் யாருக்கும் சரியா தெரியல. அதுக்காக அந்த ஆளு தப்பு பண்ண மாட்டான்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு அம்மாவா இருந்து என் நிலைமைய பாருங்க. கொஞ்சம் எனக்காக கரிசனம் காட்டுங்க.